அப்போ தாயார் வேல்நெடுங்கண்ணியிடம் இருந்து வேலவர் வேல் வாங்கும் போது அவரோட முகத்துல வியர்வை துளிகள் வழியறதா சொல்றாங்க. சாமி இல்லன்னு சொல்ற எல்லாருக்குமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த கோவில் அமைய பெற்றிருக்குதுங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய வேலவரோட முகத்துல வடியக்கூடிய வியர்வைய பாக்குறதுக்காக பல கோடி பக்தர்கள் இங்க குவியறாங்க. சூரசம்ஹாரத்தை தவிர மற்ற நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை அம்பாலோட ரொம்ப சிரிச்ச முகத்தோட அழகா காட்சி கொடுத்துட்டு வர்றாருங்க. ஆனா சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் சூரனை சம்ஹாரம் செஞ்ச ஆவேங்கிற அந்த படபடப்புல அவரோட முகத்துல வியர்வை துளிகள் வடியுதுங்க. முகத்துல மட்டும் இல்லாம அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களும் வேற்று போய் காண்பத பார்க்கலான்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பணம் கட்டணும் அப்படின்னா அந்த பட்டு துணிகளை நம்மனால வாங்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா 8 குடி எண்கண் கோவில்ல இருக்கக்கூடிய அதே உருவ ஒற்றுமையை கொண்டு இருப்பதா இருக்குதுங்க. தெரியுங்க, முருகப்பெருமான் இந்த 3 ஆலயத்திலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாருன்னு. இங்க இருக்கக்கூடிய வேலவர் பாத்தீங்கன்னா அம்மையப்பனுக்கு நடுவே காட்சி கொடுக்கறதுனால இங்க இருக்கக்கூடிய சிங்கார வேலரை தரிசனம் பண்ணி வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்றாங்க.